நம்ம எங்க எப்படி நம்ம ஒரு ட்ரெயினுக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ ஒரு ஆட்டோக்கோ எடுத்து எப்படி வாங்குறோமோ ஃப்ளைட், அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தா அங்க வாங்க முடியும்னு அங்க நிரூபிக்க முடியும். அப்போ இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிச்சாரா இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேலை யாரு இஸ்ரவேல்னா யாருங்க? இஸ்ரவேல்ன்றதுக்கு எது அடையாளம் நமக்கு காணப்படுகிறது? யாருங்க? யாருக்குள்ள? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு ஒரு பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறாரு. அந்த பிரமாணத்துல உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேல் என்று. ஃபர்ஸ்ட் யாக்கோபு பேரு திருடு, அவன் பேரு இல்லைங்களா? திருடு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறான். யாரு மூலியமா கேட்டுக்கிறான்? அப்பா அம்மா அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன யார் ஆசீர்வாதம்? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை யார்? தம்பி பிடிக்கிறான், பத்தி பிடிக்கிறான். ஆனா காரணம் தேவன் கூட அது தேவன் அனுமதித்தார் என்று தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் இவனுக்கு கொடுக்குது. இஸ்ரவேல் சந்நிதியில் தான் யார் வரணும்? கிறிஸ்து வர வேண்டியதா காணப்படுகிறது. அதனால என்ன பண்றாருன்னா, அதே நேரத்துல தேவனே இது அனுமதிக்கிறாருன்னு அவருடைய காலத்துக்கு அப்பாற்பட்டது. தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கும்போது ஆதாம் கிட்ட நம்ம இங்க பார்த்தோம், இவரு சன்னதை எப்படியாவது இவனுடைய தப்பு பண்ணுவோம். ஆதாமும் யாவால் இருக்கிறாங்கோ, அதே நேரத்தில் எப்பவுமே சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு யோசனை. நம்ம வீட்டிலே இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது நீ செய், இது செய்வானான்னு நம்ம அப்பப்போ செய்வானான்னு ஒரு சிலது சொல்லுவோம். ஆனால் கேட்காதவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம்? எப்படியாவது நம்ம என்ன பண்றோம்? சொல்லி ஆகிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்படி தேவன் கூட நான் ஆதாமேன்னு கூப்பிடும்போது நீ கொடுத்த ஸ்ரீயானவள் என்ன பண்ணிட்டா? இது கொடுத்தா விச்சத்தின் கனியை நான் என்ன பண்ணிட்டேன்? புசிச்சேன். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இல்ல அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து இதே நீ செய்தபடியா பாருங்க, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் கூட சபிக்கப்பட்டதாக இருந்தது. அப்ப பாருங்க, அது தந்திரமா இருந்ததுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல சபிக்கப்பட்டதா அந்த சாபம் அப்பதான் ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன எதுனா ஒரு அங்க எப்படி இருந்தாங்கோ அப்படின்றது நம்ம அந்த முன்ன மேல அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அங்க என்ன நிர்வாணமா இருந்ததுன்னு பார்க்கும்போது தேவனுடைய மகிமையினால் என்ன பண்ணிருக்கிறாங்க? மூடப்பட்டு இருந்தாங்கோ. அது 21ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அதுல 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பாருங்க தோல் உடைகளை உண்டாக்கி அவருக்கு உடுத்தினார். இது வரைக்கும் நல்ல மகிமையில் இருந்தாங்க. அதுக்கு முன்ன வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க தப்பு பண்ணாத வரைக்கும் தேவனுடைய மகிமையிலே வாய்ந்து வராங்க. தப்பு பண்ணும்போது தேவன் கேட்கிறாரு, ஆதாமே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்க போது ஆதாம் சொல்றாருங்க, நாங்க உமக்கு மறுவாக நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? ஒளிந்து இருக்கிறோம்னு சொல்றாரு. அந்த வசனத்தை ஒண்ணு பார்க்கலாம், வாசிங்க. அந்த வசனத்தை பாருங்க, ஞாபகம் படுத்துங்க. எத்தனை வசனம் பாருங்க. எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னு அப்புறம் நமக்கு புரியும் நல்லா பாருங்க. அதுல வாசிக்கலாம். பாருங்க எத்தனை வசனமா? 2 3 இல்லையா? 10. 3:10. 3:10. அதற்கு அவர் நான் தேவனுடைய சத்தத்தை நான் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதற்கு பயந்து ஒளிந்து கொள்ளுகிறான். நிர்வாணியா இருந்தாங்களான்னு பார்த்தோம்னா எப்பவுமே அங்க தேவன் படித்த படிப்பு பார்க்கும்போது 2 பேரும் ஆணும் பெண்ணா தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கூட அவங்களுக்கு எங்கமே என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு ஒரு கூச்சி இல்லை, அவங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஆணும் பெண்ணுன்றது அந்த இது அவங்களுக்குள்ள எதுவுமே காணப்படல. இப்போ நமக்கு அங்க தப்பு பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களை பார்த்து மூடிக்கொள்ளுகிற அளவுக்கு வந்துச்சு. காரணம் அங்க உடனே அந்த மூடிக்கொள்ளுறது மட்டும் இல்ல, இடையில தேடலாம்.
இலைக்கு எத்தனை நாளைக்கு இங்க இருக்குங்க? இலையை வந்து நம்ம தச்சிக்கணுமானா எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம், இல்ல 3 நாளைக்கு. காஞ்சி காத்து வச்சா என்ன ஆகும்? காத்து வச்சா தூக்கின்னு போயிடும். அதே மாதிரி யோசிச்சா நம்ம வாழ்க்கையில தேவனாக கர்த்தர் இந்த 3ஆம் அதிகாரத்து 21ஆம் வசனத்துல ஒரு மிருகத்தை அடித்து என்ன பண்றாருங்க? தோல் உடைய கொடுக்கிறாருங்க. நம்ம ஆண்டவராகிய யெகோவா தேவன் கர்த்தர் என்று சொல்லுகிறவரு எப்படியாப்பட்ட நல்ல தெய்வம் பாருங்க. இங்க எவ்வளவு பாடுபட்டு தான் எங்களுக்கு யோசனை எல்லாம் என்ன தெரியுங்க? எப்பவுமே யோசனை ரொம்ப கம்மிங்க நம்மளுக்கு. அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம யோசனை எல்லாம் பாருங்க, சற்று நேரத்துக்கு ஏதோ மூடிக்கணும், ஏதோ பண்ணிக்கணும்னு. ஆனா நிரந்தரமான ஒரு தோல்வியுடைய தேவன் கொடுக்குறாருன்னா அவர் இவ்வளவு நல்ல தேவனா இருக்கு. தோல்வியுடைய கொடுத்தா எப்படி இருக்குங்க? எத்தனை நாளைக்கு இருக்குங்க சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். ஒரு தோல்ல எத்தனை செருப்பு தைக்கிறாங்க, தோல் அதிக நாள் தான். ஏன்னா நமக்கு பார்க்கும்போது இந்த செருப்பை கூட லெதர்ல எடுத்துக்கினால ரொம்ப நாள் உழைக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது தேவனாக கர்த்தர் என்ன வசந்த வாசிங்க ஒரு வாட்டி 3:21. దేవుడైన యెహోవా ఆదామునకును అతని భార్యకును பாருங்க, இங்க தெலுங்குல இன்னும் அருமையா நமக்கு சொல்லப்படுது. சர்மமும் சொக்காவா கொடுத்தாங்களாம். அப்ப ஆணும் பெண்ணும் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? இதுக்கு முன்ன நம்ம பார்க்கும்போது ஆண் ட்ரெஸ்ஸை கூட பெண்ணுங்க என்ன போட்டுக்கிறாங்க? ஈஸியா போட்டுக்கிறாங்க, சட்டை எடுத்து மாட்டிக்கிறாங்க, ஈஸியா இருக்குது. அப்போ சொக்கான்னு இருக்குதுங்க இங்க தெலுங்குல இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது தேவன் அந்த சர்மமும் அப்படின்னு இருக்குதுங்க தெலுங்குல. அப்ப பார்க்கும்போது அந்த அந்த உடைய தேவன் என்ன பண்றாருங்க? 2 பேருக்கு உடுத்துறாருங்க. அந்த மானத்தை காப்பாத்துறாருங்க தேவன். நம்ம கூட மானம் போனா அப்புறமேல உயிர் இருந்துன்னா லாபம் அப்படின்றாங்க. கேட்குற மாதிரி இல்லைங்களா? நம்ம பார்த்தோம்னா மானம் போன பேருக்கு உயிர் இருந்துன்னா லாபையா? நான் ஒரு வாக்கு கொடுத்துனா நான் காப்பாத்துவியா அப்படின்னு. இங்கே வாக்கு கொடுத்த தேவன் தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணாலும் தேவன் என்ன பண்றாருங்க? அதாமே நீ எங்க கீரை உனக்கு யாருப்பா சொன்னாங்க இந்த மாதிரி செய் சொல்லி? அவன் தந்திரமா சொல்றான். தேவன் உனக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது யோவால ஏமாந்து போய் என்ன பட்டாங்க? அடமானம் போட்டுறாங்க. அடமானம் போட்டதுனால தான் இது வரைக்கும் காலங்கள். ஆனா அடமானம் போடுவாங்க, இதனால சந்நிதி பெருகும்னு தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஆதி அந்தம் இல்லாத தேவன் நம் தேவன் எப்படியாப்பட்டவங்க? எல்லாவற்றும் முன்கூட்டி அறிந்திருக்கிற அவர் ஞானத்துக்கு அளவில்லை இல்லைங்களா? வசனத்தை பார்க்கும் போது அவர் ஞானமும் புத்தியும் அதிகமா இருக்குது. எல்லாம் படித்த இருளிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்கின தேவன் நம் தேவன். அதே நேரத்துல இப்ப நம்ம வாசிச்சீங்களா 112 வாசிக்கும் போது அதுல கூட ஒரு வசனம் வருதுங்க. 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அங்க கூட பிரகாசிக்க தேவன் என்று ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதே வசனத்தை வாசிக்கலாம் வாசிங்க பாருங்க. యథార్థవంతులను చీకటిలో వెలుగు పుట్టించెను. இதே மாதிரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? வாசிங்க அது கூட. 2 கொரிந்தியர் 4:6 அங்க கூட அதே வார்த்தை தான் சொல்லுவோம். 3 இடத்துல அதே நேரத்துல ஆதியாகமத்தை கூட போக முடியும். நம்ம ஆதியாகமம் 1:2 இருள்ல தேவன் என்ன பண்ணாங்களாம்? வெளிச்சத்தை உருவாக்கினார். பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்ம தேவன். இருளா இருக்குதுங்க, அது வெளிச்சம் உண்டாகுதுன்னா வெளிச்சம் ஆயிடுச்சு. நீ பண்ண முடியுமா? நான் பண்ண முடியுமா? ஆனா அவருடைய மகிமையில என்ன பண்றாருங்க? அவர் சொன்னது செய்ய முடியும். ஆதியாகமத்துக்கு போலாம் பாருங்க. 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனம் பாருங்க. 1 2 இல்ல முதல் வசனமா பாருங்க. 2ஆம் வசனம் அதுல 2ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கும் இன்மையும் வெறுமையாய் இருந்தது. பாருங்க, ஆயத்து மேல இருள் இருந்தது. பாருங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் இருந்தார். பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்ப என்ன ஆச்சுங்க? வெளிச்சம் உண்டாயிடுச்சா? பாருங்க, அப்போ வெளிச்சம் எப்படி ஆகுதுங்க? அவர் சொன்ன வார்த்தையினால இப்போ வரைக்கும் கூட இருள தேவன் நமக்காக எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு வாட்டி யோசனை பண்ணுங்க. நமக்கு ராத்திரி ஆகுதுங்க. அந்த ராத்திரியை தேவன் கொடுத்தது எதுக்காகன்னா நம்ம நல்லா தூங்கத்துக்காகுதுங்க இல்லைங்களா? இருள் ஆகலன்னா 24 மணி நேரம் நீங்க ஒண்ணு ஒரு காலையில இருந்து வாங்க
காலையிலோ ராத்திரிலோ நீங்க ஏந்து பாருங்க, எப்பவுமே மனுஷன் கஷ்டப்பட்டுனே இருக்கிறாங்க. பஸ் ஓட்டுனுங்கிறான், கார் ஓட்டுனுங்கிறான். அதே நேரத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஓய்வே இல்லை. தேவன் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு 6 நாளும் சிருஷ்டி பண்ணிட்டு 7வது நாள்ல ஓய்ந்துருன்னு தேவன் நல்ல ஓய்வை தேவன் கொடுத்தாரு. அந்த ஓய்வு நாள் தான் நம்ம ஆசரிக்கிறோம் இல்லைங்களா? 7வது நாள் தேவன் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி தேவன் என்ன பண்ணாருங்க, அதுல நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கூட எங்க சீசருங்க அங்க யூதருங்க என்ன பண்றாங்கன்னா, நீ தேவனுக்கு நம்ம அதுக்கு முன்ன வாசனத்துல கூட நம்ம பார்த்து இந்த 13ஆம் அதிகாரத்துல கூட பார்க்க முடியும். நீ தேவகுமாரனா இருந்து நீ சொல்லத்துக்கு உனக்கு எந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்கறான். தேவன் ஒருவரே, உன் தேவனுக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வதாக அப்படின்னு தான் பைபிள் சொல்லி இருக்குது. இவர் தப்பா சொல்றாரு அப்படின்ட்டு யூதர்கள் இவர் மேல என்ன பண்ணாங்க, கல் எடுத்து நடிக்கிட்டு வராங்க. பிரமாணத்துக்கு விரோதமா இவர் சொல்றாரு. இவர் என்ன பண்ணணும், பிரமாணத்துக்கு விரோதமா சொன்னா என்ன பண்ணணும், சாகடிக்கணும். பைபிள் படி பார்த்தோம்னா பிரமாணம் நல்லதுதான், ஆனா பிரமாணத்தினுடைய படி நடக்காவிட்டா என்ன பண்ணோம், அவங்கள கல்லு எடுத்து சாகடிக்கணும். அப்ப சரியான அனுபவத்தை கூட நம்ம பார்க்கணும். நீங்க மிருகத்தை தேவன் அடிக்கிறாருங்க. மிருகத்தை சாகடித்து யாருக்காக கொடுக்குறாங்க, அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை பண்றாரு. அந்த ரத்தத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, ஆதாம் கிட்ட அந்த யோவால் கிட்ட என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு அந்த உனக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த உடையை கொடுக்குறேன்பா. மிருகம் அடிச்சா இருந்தோம் தெரிஞ்சுங்களாங்க. மிருகம் ஏதோ ஒரு மிருகம், என்ன மிருகமோ நமக்கு தெரியல. சரியா யார் இருந்துங்க இந்த ஆதியாகமம் சொல்லுங்க. இப்போ ஒரு டவுட் வந்துச்சு, ஆதியாகமம் யார் எழுதுனாங்க சொல்லுங்க கரெக்டா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், 5 புஸ்தகங்கள் கரெக்டா? அந்த 5 புஸ்தகம் யார் எழுதுனாங்க நமக்கு பிரதர் கரெக்டா நத்திருக்கிறாருங்க. பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கும்போது 5 புஸ்தகங்கள் யார் எழுதுனாங்கோ எப்படிங்க தெரியலன்னா, யாருங்க எழுதுந்த? மோசே எழுதிக்கிறாரு. கரெக்டா? மோசே தானே எழுதுனாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சு கூட நான் ஏதோ ஒரு இதுல தான் தான் திக்கின்னு பேசுறவன் போய் பைபிள் 30 பைபிள் எடுத்துட்டாங்க நான் சொல்லிக்கிறேன். முடிச்சா எப்படிங்க? முடிக்காதீங்க, வேதத்தை கத்துக்குங்க. அதுக்குதான் பிரியமா இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தயானமா இருந்தா நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லவருங்க. அப்ப பார்த்தோம்னா அங்க பாக்குறோம் தேவன் என்ன பண்றாருங்க, ரத்தத்தின் உடன்படிக்கை. அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த அந்த பிரமாணத்தை தேவன் என்ன பண்றாருங்க, நிறைவேற்றுவராக காணப்படுகிறார். அதுல 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 பாருங்க. அப்புறம் 3:23 பின்பு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை நல்லா வாசிங்க. என்ன எப்படி வாசிங்க? அவன் எடுக்கப்பட்ட மண்ணின் பண்படுத்தவும் பாருங்க, பண்படுத்த தேவனாக கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே இவன் தப்பு பண்ணதுக்குள்ள இவனுக்கு ஒரு நல்ல சரீரமான அந்த நல்ல உடையன்னா சர்மமும் சொக்கான் அப்படின்னு தெலுங்குல நமக்கு சொல்லப்படுது. நல்ல ஒரு உடைனா நம்ம தமிழ்ல என்ன சொல்றாங்க வாசிமா, அதே 100 வாட்டி வாசிக்கலாம். தமிழ்ல அவன் எடுக்கப்பட்ட மண்ணை 21 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் 2 பேருக்கும் கொடுக்குறாருங்க. பாருங்க, ஒருத்தர் குத்து ஒருத்தருக்கு மானத்தை காப்பாத்துறாரா, 2 பேருமே மானத்தை காப்பாத்துறாங்க. அப்புறம் பாருங்க, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப உடுத்தின தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க உடனே அந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ மண்ணிலிருந்து பாருங்க, மனுஷனை அங்கிருந்து துரத்திடுறாருங்க. உடனே ஜீவ விருட்சத்தின் போய் ஜீவ விருட்சத்துக்கு பாருங்க, வைய காவல் செய்ய பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீச இருக்கிற சுடல் போலியே பட்டயத்தை தேவன் என்ன பண்ணாருங்க, அங்க வச்சுட்டாருங்க. அப்பத்துல இருந்து யாரும் அப்புறம் ஆதாமும் போக முடியாது,
வேற மனுஷனும் போக முடியாது. நம்ம ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோங்க இதுக்கு முன்னாடி.